லைட்டா டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும்ல. என்ன நோர தள்ளுதுனே. இப்போ உனக்கு வாயில தள்ளும் பாருங்க வா. சரி இங்க எல்லாம் பண்ணிட்டீங்க. இந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல எல்லாம் செய்ய சொன்னா என்ன பண்ணுவீங்க? உளுந்து போடாதீங்கண்ணே. அவரே ஊந்து போறாரு உக்காந்தானே. வணக்கம் மெட்ராஸ் கோழி மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பொங்கல் செய்வது எப்படின்னு பார்க்கணும். ஏன் பொங்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கல், அதனால நம்ம இன்னைக்கு பொங்கல் செய்யணும். வெளியே போய் பொங்கல் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இருக்கிறது சிட்டிக்குள்ள இருக்கிறோம். அப்போ மாட்டு பொங்கல்லாம் மாடை வச்சு பண்ணுவீங்களா? அந்த காமெடியை தவிர்த்துக்கலாம், அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். அதே மாதிரி இங்க பொங்கல் பனையெல்லாம் வச்சு பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வசதியும் கிடையாது. நம்ம எப்படி என்ன பண்ண போறோம்? நம்ம கிட்ட இருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு. ஓ யூ மீன் டிஜிட்டல்? எஸ், டிஜிட்டல் முறையில். இப்போ டிஜிட்டல் பொங்கல் தான் நிறைய இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு. நம்மளும் அதே பண்ணுவோமே. சரி பொங்கல்லாம் செய்வோன்றீங்க, உங்களுக்கு பொங்கல் செய்ய தெரியுமா? செய்வோம். நம்ம செய்யறது பொங்கலா இல்லைன்னு மக்கள் பார்த்து சொல்லிக்கிட்டோம். ஓகே, தெரிஞ்சது செய்வோம். ஓகேவா? செய்யலாமா? ஆரம்பிக்கலாமா? பச்சரிசி, வெல்லம், காஞ்ச திராட்சை, முந்திரி, அது ஏதோ ஒரு பருப்பு, அப்புறம் பாசி பருப்பு, உப்பு தேவையான அளவு, யாருக்கு தேவைன்னு எனக்கு தெரியாது, தேவையான அளவு கருவேப்பிலை. இது இல்லாமல் சமைக்கவே கூடாது சக்கரை பொங்கலை அப்படின்ற ஒரு பொருள் தான் நெய். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வெந்நீர் வைக்கணும். சரி, வெந்நீர் ஆல்ரெடி சட்டியில தண்ணி ஊற்றி வச்சாச்சு. ஓகேவா? இப்போ அது கொதிக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுப்பு ஆன் பண்ணால் தானே கொதிக்கும். ஓ எஸ், இது டிஜிட்டல் பொங்கல். ஆன் பண்ணுங்க, கொதிக்குதா? அதுக்கப்புறமா கொஞ்சமா நம்ம பச்சரிசி எடுக்கணும். இதுதான் பச்சரிசி. இதை எடுத்து என்ன பண்றோம்? கழுவணும். சரி இங்க எல்லாம் பண்ணிட்டீங்க. இந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல எல்லாம் செய்ய சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வீட்டுல நான் தான் சமைச்சிட்டு இருக்கிறேன். வேணாம், அப்புறம் சொல்லிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. ஒன் எட்டர்னிட்டி லேட்டர். இப்போ அதுவே கம்முங்களா? நீங்க கொஞ்சம் கல்லூரியா? சொல்லுங்க. ரொம்ப நேரமா ஊத்திட்டு இருக்கீங்க. எத்தனாவது வாட்டி? 3 ரவுண்ட் 3. இது என்ன தெரியுமா? கஞ்சி தண்ணி இல்ல, ரைஸ் வாட்டர். இதெல்லாம் வந்து அழகு சாதன பொருட்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? மூஞ்சிக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸ்கின் நல்லா இருக்கும். உடனே வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுவல? வாய்ப்பு இல்ல. ஆள் வாங்கி கொடுத்துருவல? இல்ல, நாங்க நேச்சரா யூஸ் பண்ணிக்கிறோம். இதான் நேச்சர். இதுக்கு மேல என்ன நேச்சர்? வேற மாதிரி தான். பொட்டேட்டோ, டொமேட்டோ, லெமன், ஓகே, சால்ட், குக்கும்பர் எல்லாத்தையும் போட்டு அடி அடி நடிக்க வேண்டியது. இப்போ அரிசியை கழுவியாச்சு. அடுத்தது பாசி பருப்பை கழுவணும். பாசி பருப்பு எடுங்க. இதே இதுல கழுவிக்கலாம். நம்ம உளுந்து போடாதீங்கண்ணே. அவரே ஊந்து போறாரு உக்காந்தானே. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. யோ, சக்கரை பொங்கலுக்கு உளுந்தே போடக்கூடாது. அப்ப என்ன போடணும்? உட்காந்து பாசி பருப்பை கழுவணும். அப்ப இது பாசி பருப்பு இல்லையா? இல்ல, பாசி பருப்பு தான். இது உளுந்து. இது பாசி பருப்பா? இது உளுந்து. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நான் போய் உமா கேட் பண்ணல. கேட்டா 20 minutes later. கரெக்டா தான் சொன்னேன். இது பாசி பருப்பு தான். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சரியா? இவங்க தான் உளுந்து நானுங்க. இது பாசி பருப்பு தான். எப்படி தெரியாதவங்க போயிட்டு மாத்திட்டு வந்துட்டு பாசி பருப்புன்னு எங்களை ஏமாத்த. இதுதான் பாசி பருப்பு. எங்களை ஏமாத்தலாம், மக்களை ஏத்தலாமா? ஏத்தலாமா? இந்த பையன் நிறைய பேர் பைக்ல ஏத்தி எல்லாத்தையும் ஏத்தலாமான்றாங்க. இந்த தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அந்த தண்ணி வந்து மூஞ்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் மூஞ்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. சொல்லுங்க அடுத்தது.
வீட்டுல அன்னைக்கு சாமான் கழுவி கொடுத்து ட்ரைனிங் எடுத்திருக்காரு. என்னண்ணே வீட்டுல சாமான்லாம் கழுவீங்களா? ஆமா பாத்திரம் கழுவுங்க. எல்லாத்தையும் இப்படிதான் 2-3 தடவை கழுவுவீங்களான்னு? ஆமாங்க. ஏன் இவ்வளவு நேரம் வருது? தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. என்ன லெமன் ஜூஸா? கொஞ்சமா சுகர் எடுத்துவாங்க. நம்ம விக்கி கொடுங்க. என்னங்க சுகர்? சுகருக்கும் உப்புக்கும் வித்தியாசம். லெமன் சால்ட் போடலாம். வேணா நீயே குடிச்சிரு. கொடுங்க, நான் வாயில ஊத்தி விட்டுருவோம். லைட்டா டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும்ல. என்ன நோர தள்ளுதுனே. இப்போ உனக்கு வாயில தள்ளும் பாருங்க. வா. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எப்படி இருக்கு லெமன் சால்ட்? ஆக்ல எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. நல்லா இருக்கா? கொடூரமா இருக்கு. ஓ வாயில ஒரு மாதிரி பண்ணு. என்ன பண்ணுது? அது என்னன்னு சொல்ல தெரியல. ஏதோ சோப்பு தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு. சரி ஊட்டத்துக்கு இடம் இல்ல. இதோ வரேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ரெண்டுத்தையுமே கழுவியாச்சு. அரிசியும் கழுவியாச்சு. பாசி கழுவியாச்சு. உளுந்த பருப்பு கழுவி ஊத்துறதுக்கு இடம் இல்லைன்னா நான் ஊத்துற மாதிரி ஏடாபடமா ஏதாவது பேசுவான்ல உங்க டீம்ல இருக்கிறவங்க, அவன் வாயில ஊத்தி விட்டுருவேன். What nonsense you are talking? ரெண்டத்தையும் ஒண்ணா சேர்த்தணுமா? எஸ். சேர்த்து அடுத்த வீடியோ நான் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். அப்புறமா போட்டு கலக் 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 பாடக்கூடாதுல்ல. பாடின காப்பி தண்ணி பத்துமானே? தண்ணி பத்திரமா ரெண்டு கோப்பை தண்ணி எடுத்து கழுவி வச்ச பாசிப்பருப்பு அண்ட் பச்சரிசி எல்லாத்தையும் 2 கப்பு இருக்குது. ஸோ 2 கப்புக்கு நம்ம 6 கப்பு தண்ணி ஊற்றணும். ஓகேவா? ஒண்ணுக்கு 7 கப்பு ஊற்றிக்கலாம். ஒண்ணுக்கு வேணா எனக்கு வரும் இல்லையா? 1க்கு 3 கப்பு ஊற்றணும். 1க்குலாம் 3 கப்பு ஊற்றக்கூடாது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கை இப்படி நடுங்குது. வெயிட்டா இருக்குடா. 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். 1க்கு ஊத்திட்டீங்க. 1க்கு ஊற்றியாச்சு. இப்போ 2க்கு ஊத்துறீங்க. 2க்கும் ஊற்றியாச்சு. 1 2 சேர்த்து 3க்கும் போயாச்சு. ஓ 1+3 பக்கத்துல ஒரு பாப்பா உட்காந்துருக்குது. எவனாவது ரீசெண்டா பேசுறீங்களா டேய்? ஐயோ 3க்கும் ஊத்திட்டீங்க. மிஷின் தான் அதுல அதெல்லாம் ஆகாது. மிஷினை சொன்னேன். கொஞ்சம் வாட்டமா வந்து உட்காரலாம், கொஞ்சம் நடுவு வந்து உட்கார. வேணா விக்கிய உட்கார வச்சு பார்த்தலாம், சொல்லுதா இல்லையான்னு. சரியா? இப்ப நம்ம 2 கப்பு வச்சிருக்கிறதுனால மொத்தம் 6 கப்பு. 2 hours later. 5 கப்பு போதுமா? சரி ஓகே. 5 7:30 மாதிரி அப்பப்போ வந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருங்க. ஏதாவது ஒரு முடிவு வாங்க. 5 5:30. 5 அவ என்ன தேடி வந்த அந்த 5 பாட்டு பாடாத. அரிசியை கொட்டி சும்மா தானே இந்த அரிசியை கொட்டு. பாருலா கொட்டை போடு போடு போடு. எல்லாத்தையும் அண்ணே என்னண்ணே கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை போட்ட. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இல்லவே இல்ல. என்ன அரிசியை கையில வாங்கி வச்சுக்கிட்டு போற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இப்பதான் ஞாபகம். விக்கிக்கு எல்லாம் லேட்டா தான் வரும் போல ஞாபகம். ஏய் கையை விட்டு பார்க்கலாமா? எந்திரிச்சா கையை விட்டு பாரு. ஆனா என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? அரிசி பொங்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. டிஜிட்டல்னா அது digital இன்னும் கிராமத்து பொறுத்துல இருக்கியா? டிஜிட்டல்னா கொஞ்சம் லேட் ஆகாதா? அது அடுப்பு வச்சு விறகு வச்சு அதுல பொழுதுறாங்களா, அப்பவுமே இன்னும் லேட் ஆகும் போல இருக்கு. இதுக்கே இவ்வளவு நேரம் வந்துடும். அப்போ வந்து ஹீட்னஸ் இதுல நம்ம வந்து டெம்பரேச்சர் அது இதுன்னு வைக்கிறதுனால அது என்னவாப்பா, இது தண்ணி கொதிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. இது எப்போ கொதிச்சு நம்ம எப்போ பொங்கலோ அப்படி பண்றது. சரி ஓகே 2K கிட்டு எங்களோட டைம்ன்றது 80s பாத்தீங்கன்னா 90s பாத்தீங்கன்னா ஒரு அடுப்பு வச்சிருப்பாங்க விறகுல வச்சு, அதுல வந்து பொங்கலோ பொங்கல் சொல்லிடுவாங்க. பொங்கலோ பொங்கல் நல்லா இருக்கும், பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். எல்லாம் சுத்தி நின்று குழந்தை சத்தம்லாம் கொடுப்பாங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கல் என்ன பிரச்சனைன்னா. ஆமா இது அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, பொங்கல் காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், போகி பொங்கல் 4 நாள் சும்மா செம்ம லீவு. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு. அதாவது அவங்க காசு கொடுக்கும்போது நாங்க எல்லா நாளும் ஒர்க் பண்ணுவோம். நாம காசு கொடுத்து படிக்கும் போது எல்லா நாளும் லீவ் போட்டுக்கலாம். பொங்கலுக்கு லீவு தான், தீபாவளிக்கு லீவு தான். அது கருவாப்பில்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. கருவாப்பிலை நல்லதுண்ணே, முடி கொட்டாதுண்ணே. நீ வேற முடி கொட்டுதுன்ற அடிக்கடி. வேகவே மாட்டேங்குது. சூப்பரா டேஸ்டா இருக்கும்டா. நம்மளுக்கு பொங்கல் அப்படின்னா அந்த 4 நாள் லீவு. வீட்டுல உட்காந்தோமா
ஜாலியாக டிவி பார்த்தோமா, ஒரு நாளும் ஒரு ப்ரோக்ராம் போடுவான், ஒரு புது படம் போடுவான், நல்லா இருக்கும். அதுவும் இல்லையா பசங்களோட சேர்ந்து கிரவுண்டுக்கு போயிடுவோம் விளையாடுறது. ஓகே, இது வேவறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது. நம்ம வேற ஏதாவது வேலையை பார்ப்போம்னு நினைக்கிறேன். 6 hours later. என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஒரு மணி நேரம் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம், அதுவும் பொங்கிக்கிட்டே இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அடியில் போய் அடி பிடிச்சி போச்சு. நோ ஆப்ஷன்ஸ், தண்ணி ஊற்றி தான் ஆகும். ஓகேவா? ஓகே ஓகே, ஆன் பண்ணுங்கடா. இப்ப அடுத்தது வெல்லம் போடணும். சர்க்கரை கிடையாது, வெல்லம். சக்கரை பொங்கல் சக்கரை தானே. அப்ப வெள்ளை பொங்கல் சொல்லிட்டு போதுண்டா 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 போதுண்டா. நெய் போட்டேன் உடம்பே. அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் இருக்குல்ல, வறுக்கணும்ல. சக்கரை பொங்கல் அதோட கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நான் கிண்டுறேன்னு ஃப்ரேம் விட்டு வெளில போகுதுன்னு. அது நான் ஃப்ரேமை விட்டு உள்ள வரணும்னா என்ன பண்ணும்? ஃப்ரேம் உள்ள வரணும். சொல்லணும். எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் உள்ள கூட்டுவாங்க. கொஞ்சம் உள்ள கூப்பிட்டுக்குங்க. உள்ள இல்ல அவனை தூக்கிடுங்க, அது முடிஞ்சிருச்சு. தூக்குங்க. அடுத்தது வறுக்கணும். வறுக்கணும். ஃபர்ஸ்ட் நெய்யை ஊத்தணும், அதை போடக்கூடாது. என்ன பிரச்சனைனா, நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எரர் காமிக்கிறாப்ல. இந்த பேன் வந்து செட் ஆகல இண்டக்ஷன் ஸ்டவ். அதனால நம்மளுக்கு வந்து அம்மாவோட உதவி தேவைப்படுது. 7 hours later. இப்போ அவனை தூக்கிட்டு இவனை வைக்கணும். இப்போ அவனை தூக்கி இங்க வச்சுட்டு இப்போ இதை எல்லாத்தையும் கொட்ட போறோம். எங்க எல்லாம் சொல்லுங்க, இது பொங்காது, அதனால இப்பவே சொல்லிடுறோம். பொங்கலோ பொங்கல். உண்மையிலே இவ்வளோ ஈஸியா இருக்கும்னு தெரிஞ்சுதான் நானே டெய்லி காலைல எழுந்து நானே சமைச்சிட்டே கொண்டு போயிருப்பேன். முதலில் சாப்பிட போறது விக்கி. மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்க, நீ தான் சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா அருமையா இருக்கு. உண்மையை சொல்லு. நிஜமா தான் நல்லா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வேற ஸ்பூன் கொடுங்க. இன்னொரு ஸ்பெஷலான ஒரு கேண்டிடேட்ஸ் சாப்பிட போறாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா சூப்பரா. நீங்க அது ஒண்ணு சொல்லுமா, கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம். நல்லா இருக்குன்னு கை தட்டிடு. வாவ், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப நல்லா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. சக்கரை உங்க பொங்கல் வீட்டுல ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது பொங்கலா இல்லையான்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பொங்கல் தான், இது சக்கரை பொங்கல் தான், நல்லா தான் இருந்துச்சு. இந்த உழவர் திருநாளை எல்லோரும் அவங்க வீட்டில் வந்து நல்லா சிறப்பாக இந்த மாதிரி சக்கரை பொங்கலோ இல்லை நார்மல் பொங்கலோ செஞ்சு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்ராஸ் கோழிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பழைய மாதிரி சப்போர்ட்டும் பண்ணுங்க. பாய்.